ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஸோ இங்கே வந்துட்டு இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக என் காரை வந்து டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஆக்சுவலாக போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி டயர்ஸ் வந்து எங்கே மாற்றலாம் அப்படின்னு சொல்லி யூகேயில். ஸோ வந்து நான் முன்னாடி வந்து நான் காஸ்கோவில் மாற்றிட்டு இருந்தேன். ஸோ அங்கே எப்படின்னா நீங்கள் அதே போல் ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை நேரில் போய் நீங்கள் அந்த டயர் சொல்லி அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. நம்ம அந்த அப்பாயின்மெண்ட் டைமுக்கு போய் நம்ம கொடுத்தீங்கன்னா வாங்கிடலாம். ஸோ ஆனால் காஸ்கோவில் வந்து சில டயர்ஸ்லாம் ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் ஸ்டோன் அண்ட் மிஷ்லின் தான் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ நான் வந்து அந்த கான்டினென்டல் ஸ்போர்ட் என் காருக்கு போடுறதுனால சரி அதையே போடலாம் அப்படின்னு நினச்சி நான் பார்த்துட்டு இருந்தப்போ இந்த மாதிரி இப்போ தான் அந்த blackcircles.com அப்படின்னு ஒரு வெப்சைட் பார்த்துருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிவ்யூஸ், எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் நிறைய பேர் அதான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சரி இந்த வீடியோவில் வந்து இந்த எப்படி இங்கே Black Circlesல எப்படி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கார் டயர் மாற்றலாம், எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் யூகேயில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கார் வச்சுருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ஈஸி மெத்தடாக எனக்கு தோணுது கார் டயர் மாற்றுறது. ஸோ அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துட்டு பார்த்துட்டு அந்த ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டில் நீங்கள் blackcircles.com போனீங்கன்னா நீங்கள் அந்த உங்களோட கரெக்டான உங்கள் ஆல்ரெடி இருக்கிற டயர் பார்த்துட்டு அவர் என்ன டயர் உங்களுக்கு வேணுமோ அந்த டயரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஸோ இந்த மாதிரி செப்ரேட்டாக ஒரு பெரிய இந்த காஸ்கோ மாதிரி ஒரு டயர் இதெல்லாம் இல்லை. பட் அவங்க Black Circles என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டயர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ், உங்கள் அட்ரஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு பக்கத்தில் எந்த மாதிரி இந்த பிட் ஸ்டாப் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த பிட் ஸ்டாப் மாதிரி இருக்குது. வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் போஸ்ட் கோடு பக்கத்தில் இருக்கிற எந்த பிட் ஸ்டாப் வந்து உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் அதை வந்து நம்ம ஆக்சுவலாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற கென்சலில், ஸோ பக்கத்தில் பிளெச்லி அப்படின்னு சொல்லி இடம் இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஏரியா. ஸோ இந்த பிளெச்லி வந்து ஆக்சுவலாக இதுதான் கைண்ட் ஆஃப் லைக் ஓல்டஸ்ட் பிளேஸ் இன் மில்டன் கீன்ஸ் மாதிரி. ஸோ இது வந்து இங்கே இந்த டெஸ்கோ எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அது பக்கத்துலேயே இங்கே ஒரு பிட் ஸ்டாப் வச்சுருக்காங்க Black Circlesனு. ஸோ அவங்க நான் சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேக்கே அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அவங்களும் டயரும் இது நிறைய இந்த எல்லாம் எஸ்யூவிக்கு போகிற டயர் அப்படிங்கிறனால அவங்க அவைலபிலிட்டியும் கரெக்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு அடுத்த நாளுக்கே அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஸோ காலையில் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் காரை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அதையும் போய் நான் காமிக்கிறேன். இங்கே வந்து யூகேயில் வந்து உங்கள் அந்த டயர் மினிமம் டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 1.6 mm கண்டிப்பாக இருக்கணும். பட் ஆனால் என்ன சொல்லுவாங்க, பொதுவாக வந்து 3 mmக்கு கீழே வந்துருச்சுனாலே டயர் இந்த டெப்த் வந்து இதாகிடுச்சுன்னா, த்ரெட் டெப்த் வந்து 3 mmக்கு கம்மி ஆகிடுச்சுனாலே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என் டயர் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ 25,000 மைல்ஸ் தான் ஓட்டியிருக்கேன். பட் ஆனால் என் டயர் ஃப்ரண்ட் 2 டயருமே பார்த்திங்கன்னா 2.4க்கு வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் சர்வீஸ்லேயே வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த நம்ம பார்த்தீங்கன்னா அந்த 1 pound காயினை கூட நீங்கள் த்ரெட்டில் வச்சு பார்க்கலாம். ஸோ அந்த த்ரெட்டில் வெர்னியர் கேலிப்பர்லாம் இல்லைன்னா, ஸோ அந்த சென்ட்ரல் அந்த 1 pound இருக்க சென்டர் அந்த லைனுக்கு கீழே இருந்துச்சுன்னா இட்ஸ் லைக் டெஃபினெட்லி கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மாற்றணும். ஸோ அதுதான் வந்து இங்கே யூகேயில் இருக்கிற அந்த ரூல். ஸோ இது வந்து இந்த டெஸ்கோ எக்ஸ்ட்ரா பிளெச்லியில் எல்லா இடத்துலையும் நிறைய, இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கடை யூகேயில். ஸோ அந்த Black Circles இருக்கிறது அங்கே. வாங்க அந்த கடைக்கிட்டையும் போய் காமிக்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நாங்கள் யூகேலேருந்து சுவிட்சர்லாண்டுக்கு ரோட் ட்ரிப் போகிறோம், நானும் பாப்பாவும் சாந்தினியும். ஸோ அதனால் சரி அதுக்கு முன்னாடி டயர்ஸ் எல்லாம் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் செக் பண்ணது. ஸோ நல்ல வேலை ஆக்சுவலாக பார்த்தேன். அதுவும் இப்போ எனக்கு ஸ்டியரிங் திருப்புறப்பே எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுது, என்னோட ஒரு க்ரிப்பே இல்லாத மாதிரி ஈஸியாக திருப்புற மாதிரி இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் சரி டக்குன்னு நோட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு. ஸோ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் மார்ச் எண்ட் அந்த ஈஸ்டர் ஹாலிடேஸ் அப்போ அப்படியே சரி யூகேலேருந்து டேரெக்டாக சுவிட்சர்லாண்ட் வரைக்கும் போகலாம் காரில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். அதுதான் Black Circles கிளிக் அண்ட் ஃபிட் டயர்ஸ். சொல்கிறது கரெக்டு தான். கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா அவங்க ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெட்டில் நீங்கள் டயர் ஆர்டர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டயர் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும், ஃபுல்லி ஃபிட்டட் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து டயர் ப்ரைஸ்ன்னு மட்டும் நீங்கள் டயர் மட்டும் போதும், நான் எங்கேயாவது கொடுத்து ஃபிட் பண்ணிப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டயர் ஒன்லி ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் டயர் மட்டும் வாங்கிக்கலாம். அவங்க வீட்டுக்கே வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க டயரு. நான் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லி ஃபிட்டட் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லி ஃபிட்டடுக்கும் டயருக்கும் டயர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 pounds வித்தியாசம் வருது. ஸோ அவங்க ஃபிட்டிங் சார்ஜ் அண்ட் கண்டிப்பாக வந்து நம்ம டயர் சேஞ்ச் பண்ணால் அலைன்மெண்ட் பேலன்சிங் பார்ப்பாங்க. ஸோ அதுவுமே ஆக்சுவலி 2 பார்ப்பாங்களான்னு தெரியல, பட் ஏதோ அலைன்மெண்ட்டாவது கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரெண்டுத்துக்கும் இன்க்ளூடட் ப்ரைஸ் தான் இந்த 20 pounds. ஸோ நான் வந்து இந்த ஃபுல்லி ஃபிட்டட் ப்ரைஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன்.
அவ்வளோதான், கரெக்டாக 30 மினிட்ஸில் கால் பண்ணிட்டாங்க மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி. நான் அப்படியே காருக்கு போயிட்டுருக்கேன். ஸோ கார் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஃப்ரண்ட் 2 டயர் மாற்றிருக்கோம். அவர்கிட்ட போய் எதுக்குன்னு ஒரு தடவை பேசி ரியர் டயர்ஸ்க்கு இது மாற்றணுமான்னு கேட்டுட்டு வந்துடலாம். 235 பர்ஃபெக்ட் WXL. ரியர் டயர் டெப்த்து ஓகே, ரியர் டயர் ஓரளவுக்கு இருக்குது, இப்போதைக்கு மாற்ற வேண்டாம். ஸோ ரெண்டுமே R19 டயர்ஸ் போட்டாச்சு. ஸோ நாங்கள் சர்வீஸ் லாஸ்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சர்வீஸ் கொடுத்துருந்தப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட் மாற்றணும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் சரி இப்போ நான் அவங்கள்ட்ட எதுக்கு ஒரு ஒப்பீனியன் ரியர் டயர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு கேட்டேன். ஸோ ரியர் டயர்ஸும் ஆல்மோஸ்ட் இன்னொரு 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நான் நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் எண்டு போகிறீங்கன்னா எதுக்கும் மாற்றிக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சரி போய் பார்க்கணும். அடுத்த ரியர் டயர்ஸும் மேபி மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு டயரோட இந்த டயர் பார்த்தீங்கன்னா R19 டயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபிட்டட் ப்ரைஸ் வந்து 170 பவுண்ட்ஸ் ஒரு டயர். ஸோ 340 பவுண்ட்ஸ் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அது ஏதோ இந்த பிளாக் சர்க்கிள்ஸில் வந்து ஒரு 40 பவுண்ட்ஸ் டிஸ்கவுண்ட் இருந்தது. ஸோ அதனால் அந்த ஏதோ ஒரு கோட் இருக்குது 2 டயர் 40 அப்படின்னு போட்டால் 40 பவுண்ட்ஸ் டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா 2 டயர் வித் ஃபுல்லி ஃபிட்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 பவுண்ட்ஸ் கரெக்டாக வந்தது. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஈஸி மெத்தடாக இருந்தது கார் டயர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நான் லாஸ்ட் டைம் காஸ்கோ போட்டிருந்தேன். அங்கே வந்து ஆப்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்மி. ஸோ இங்கே பிளாக் டயர்ஸ் இந்த இதில் பிளாக் சர்க்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டும் வச்சுருக்கான். ஸோ நீங்கள் ஒரு லோவர் குவாலிட்டி பிராண்டும் வச்சுருக்கான், பயங்கரமாக அந்த மாதிரி மிஷ்லின், கான்டி ஸ்போர்ட் அந்த மாதிரி இங்கே நல்ல ஒரு காஸ்ட்லி பிராண்ட் டயர்ஸும் வச்சுருக்கான். பட் காஸ்கோவில் போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கிடைக்கலாம். அவன் 2-4-5 வச்சுருந்தாலே பெரிய விஷயம். பிரிட்ஜ்ஸ்டோன் வச்சுருந்தான், நியூ இயர் குட்இயர் வச்சுருந்தான், அப்புறம் பிரிட்ஜ்ஸ்டோன் மிஷ்லின் அண்ட் குட்இயர் 3 தான் வச்சுருக்கான். நான் கான்டி ஸ்போர்ட்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக யூகேல இருக்கீங்க, இன்கேஸ் நீங்கள் டயர்ஸ் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த blackcircles.com யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் டயர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக யூகேல இருக்கிறவங்கலாம் கேரண்டீடாக வந்து கார் வச்சுருப்பாங்க. ஸோ டயர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.